டூ அவனோட ஒர்க் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆப்போசிட்டில் நம்மளோட டைப் ஒரு பெரிய கார்ட்போர்டு தூக்கிட்டு வரான். நம்மளோட டூக்கு அந்த கார்ட்போர்டு தூக்கிட்டு வர்றது யார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இவன் அவங்கக்கிட்ட நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட டைப் கார்ட்போர்டுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். நம்மளோட டைப் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கார்ட்போர்டுக்கு வெளியே எட்டி பார்க்க நம்மளோட டூ அப்போ தான் டைப்பை நோட்டீஸ் பண்ணுறான். நம்மளோட டூ டைப் கிட்ட அன்றைக்கி பார்ட்டியில் நீங்களும் ஷேனும் பேசினேன் எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்கள் ஹார்ட் பிரேக் ஆகிருக்கிறதா சொன்னீங்க. அந்த பர்சனை உங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் யாரை மீன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைப் அவனுக்கு ரிப்ளை பண்ணுறான். நம்மளுடைய டூ நீங்கள் என்னை பற்றி தானே பேசுனீங்க, நீங்கள் என்ன தானே மீன் பண்ணீங்க, நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக அமைதியாக இருக்கீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவமாக கேட்குறான். நம்மளோட டைப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்மளோட டூ அவங்கக்கிட்ட இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, இத்தனை நாளாக நீங்கள் ஏன் என்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் வெல்கம் செரமனிலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் இயர் வெல்கம் செரமனி அப்போது நம்மளோட டைப் அவனோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிட்டே கையில் கேமராவோட நிற்கிற நம்ம டூ பக்கமாக ஆப்போசிட்டில் நடந்து வரான். நம்மளோட டூ டைப்பை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக ஸ்மைல் பண்ணி காட்டுறான். இவனை தான் ஃபோட்டோ எடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட டைப்புமே ரொம்ப அழகாக இவனுக்காக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்குறான். பட் நம்மளோட டூ ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா வந்திருக்கு தேர்ட் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நம்மளோட டைப் பின்னாடி நிற்கிற தேர்டையே நோட்டீஸ் பண்ணுறான். இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது யாரோட தப்பு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னாலே சொல்ல முடியாது. நம்மளோட டூ கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கான். இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு நம்மளோட டைப் ரொம்பவே ஆசையாக சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே ஹாப்பியாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவனோட மொபைலில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறான். இந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் காட்டுறாங்க. நம்மளோட டைப் டூ கிட்ட நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு. நீ எப்போல்லாம் உன்னோட கையில் உன்னோட கேமரா ஹோல்ட் பண்ணியிருக்கியோ அப்போ எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் கூட இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அந்த டைம் எல்லாத்தையும் இவன் யோசித்து பார்க்குறான். இவன் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இன்னொரு விஷயம் உன்னை ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட டூ தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் நான் எதையுமே கேட்குறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவமாக சொல்லிட நம்மளோட டைப்புமே அப்படியே அமைதியாகிடுறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்பர் 2 ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. நம்மளோட லின் டூ கிட்ட ரொம்பவே எக்ஸைட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். நம்மளோட டூ கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கான். இவன் பேசுகிற எதுவுமே அவனோட காதில் சுத்தமாக கேட்கல. அவன் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்மளோட லின் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ பார்க்கவே ரொம்ப அப்செட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் காரை ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக பவர் ஆஃப் ஆகிடுது. நம்மளோட லின் அதை பார்த்துட்டு என்ன இப்படி கரண்ட் கட் ஆகிடுச்சு, தேட்டருக்குள்ளே யாராவது இருந்தால் ரொம்பவே பயப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அப்போ தான் நம்மளோட டூக்கு ஷேன் சொன்ன எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே செட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக லைட்ஸ் ஆஃப் ஆகாமல் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட டைப்புக்கு டார்க்னர் ரொம்பவே பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷேன் நம்மளோட டைப்பை பற்றி டூ கிட்ட ஒரு தடவை வார்ன் பண்ணியிருப்பான்ல, அது எல்லாத்தையும் நம்மளோட டூ நினச்சி பார்க்குறான். இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் தேட்டருக்குள்ளே காட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட டைப் அப்படியே இருட்டில் பயந்து போய் நின்றுட்டுருக்கான். இவனோட மொபைல் ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் நடந்து வரும்போதே பார்த்தா இவன் பதட்டத்தில் மொபைல் ஃபோனை கீழே போட்டுடுறான். சாதாரணமாகவே இருட்டில் நம்ம யாராவது தொட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பயமாக தான் இருக்கும். இதில் நம்ம டைப்போட கேஸ் இன்னுமே ஸ்பெஷல். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி இருட்டுனாலே பயம். ஸோ அவன் இன்னுமே அதிகமாக பயந்து போயிடுறான். நம்மளோட டூ அந்த இருட்டில் போய் நம்ம டைப்பை தொடும்போது அவன் இன்னுமே அதிகமாக பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறான். நம்மளோட டூ தயவு செஞ்சு கத்தாதீங்க, நான் தான் டூ அப்படின்னு சொல்ல, நம்ம டைப் நம்ம டூவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இவன் அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அவனோட கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு நடந்து போகிறான். இவன் அப்படி நடந்து போகும்போது பார்த்தா நம்மளோட லின் அங்கே நிற்கிறா. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம லின்னோட டாமில் காட்டுறாங்க. நம்ம டூ நம்ம லின்னை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போகும்போது இப்போ முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட லின் என்னோடய ஃபோட்டோஸோட அவுட்புட் சரியாக வராதுக்கு ரீசன் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட டூ நம்ம லின் கிட்ட சாரி கேட்குறா. நம்மளோட டூ என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான், இதுக்கு அவன் என்ன டெசிஷன் எடுக்க போகிறான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் தியரி ஆஃப் லவ் எபிசோட் 10 பார்ட் 2 கண்டினியூஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட போனை காட்டுறாங்க. நம்மளோட போன் அவனோட ப்ரொஃபஸர் பேன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. நம்மளோட பேன் போன் கிட்ட என்னோடய வெட்டிங் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு சில ஃபோட்டோஸ் எல்லாம் தேவைப்படுது, என்னோடய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸை நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் நீ எடிட் பண்ணிவிட்டு எனக்கு ரீசென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ணிடுறா.
எனக்கு இப்போ நம்ம போனை பார்க்கும்போது கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தெரியுதுல்ல. பார்க்கலாம் பையனோட இந்த சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே நெக்ஸ்ட் சீன் யூனிவர்சிட்டியில் நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ அப்படியே பைக்கில் விட்டு வந்துக்கிட்டே இருக்க நம்மளோட தேர்ட் அவனுக்கு எங்கடா போய் தொலைஞ்ச வீணாக போனவனே அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறான். நம்மளோட கை ஆந்தி வேலை இருக்கண்டா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போதே ஆப்போசிட்டில் வந்த ஒரு பொண்ணை இடித்து கீழே தள்ளிடுறான். அந்த பொண்ணோட சைக்கிளில் இருக்க செயின் கழண்டு போயிடும். அந்த பொண்ணு நான் அர்ஜென்ட்டாக கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போகணும், நான் சைக்கிளை இங்கேயே பார்க் பண்ணிடுறேன், நீங்கள் என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோவும் சரி ஓகே நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறான். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை கண்டிப்பாக எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. கர்மா இஸ் அ பூமரேங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நம்ம பையனுக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் நம்மளோட ஹீரோ அந்த க்யூட்டான கேர்ள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னானோ இவனும் அங்கேயே கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். அந்த பொண்ணு பைக்லேருந்து இறங்கிட்டு உன்னோட பேர் என்ன, நீ எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயர், என்ன மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியை கேட்க நம்மளோட ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கிட்ட டைம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இக்னோர் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஒருவேளை பையன் உண்மையாகவே திருந்திட்டானோ பார்த்தா நம்மளோட தேர்ட் அங்கே கரெக்டாக வரான். நீ யார்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க நான் யார்கிட்டையும் பேசலை, எனக்கு இன்றைக்கி சிங்கிங் காம்படிஷனுக்கான ஆடிஷன் இருக்குது, நான் அந்த வேலையை போய் பார்க்க போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போகலாம், 5 o'clock நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். நம்மளோட தேர்ட் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திருன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறான். நெக்ஸ்ட் சீன் அந்த சிங்கிங் ஆடிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்மளோட கை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ண அந்த பொண்ணு தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஏற்கனவே பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணை பார்த்து நல்லாவே சொல்லி விடுறானுங்க. அதில் ஒருத்தன் இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கா, கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா. இவர் ரொம்பவே க்யூட்டாக சிங் பண்ணுறா. அது அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே ஜர்க் ஆகுறாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு. அவங்க ஜர்க் ஆகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கூடவே நம்மளோட பையனும் சேர்ந்து ஜர்க் ஆகுறான். நேற்று பாட்டில் தாங்க இவனை நல்லவன் நான் சொன்னேன், மாறிட்டான், திருந்திட்டான், அவன் உண்மையாகவே தேர்டை லவ் பண்ணுறான், அவனை பத்திரமா பார்த்துக்கிறான், இனிமேல் அவனோட லைஃப் ஃபுல்லாக இவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தாங்க இவனை பற்றி நான் எக்கச்சக்க பில்டப் கொடுத்தேன். கடைசியில் என்ன வேலை பார்க்குறான் பாருங்கள், இவன்லாம் நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த பொண்ணு அழகாக பாடினதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே யோசிச்சு அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கை தட்டுறான். நம்ம கையோட ஃப்ரெண்டில் ஒருத்தன் நம்மளோட கைக்கிட்ட இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ ஃபெமிலராக இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பொண்ணு கிராமிஸோட ஜூனியர் சிங்கர்ஸில் இவ்வளோ ஒரு ஒன் ஆஃப் த சிங்கர், இவளோட பேர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ஃபுல் பயோடேட்டாவையும் ஒப்பிக்கிறான். இந்த கிராமிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் அவார்ட். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. அமெரிக்காவில் எப்படி பில்போர்ட் அப்படிங்கிறது ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கிராமிஸ் அப்படிங்கிறது மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவார்ட். இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. இதுக்காக நிறைய உழைக்கணும். ஸோ இப்போ அப்படியே கதைக்குள்ளே போகலாம். நம்மளோட பையன் இந்த பொண்ணோட டயட்டவெல்லாம் கேட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காக ஆரம்பிக்கிறான். இவனோட இந்த ஜர்க்கை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே கோபமாக வருது. நேற்று தாங்க இவனை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசினேன் நான், இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் யூனிவர்சிட்டி கார்டரில் நம்மளோட தேர்ட் கைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்த பாடே இல்லை. இவன் அந்த மியூசிக் ஆடிஷன் நடத்துகிற அந்த ரூம் கிட்டே நம்மளோட தேர்ட் போகிறான். பார்த்தா அந்த சிங் நம்ம கையோட ஃப்ரெண்ட்ஸ் கை எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கையோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட கைக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்மளோட கை ஓவராக பேசாத, எனக்கு அவனோட வாய்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட கான்வர்சேஷனை நம்மளோட தேர்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட போனை காட்டுறாங்க. நம்மளோட போனுக்கு பேன் கிட்டேருந்து அவளோட ஓல்டு மெமரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் ஆகிருக்கு. பையன் இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போதே அந்த ஃபோல்டரில் இன்னொரு இன்வாலிடான ஒரு ஃபோல்டரும் இருக்குது. அந்த ஃபோல்டரை இவன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம பேனோட பாய் ஃப்ரெண்ட் வேறு ஒரு கேர்ள் கூட இருக்கிற மாதிரியான சில ஃபோட்டோஸை இவன் பார்க்குறான். அவன் இப்போ தான் 2 செகண்ட் முன்னாடி அவளோட ஃபோட்டோஸை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான். பட் அவளோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற அவனோட பாய் ஃப்ரெண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்த உடனே இவனோட மூஞ்சி அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுது. அப்படியே இந்த சீனை இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம போனோட கெஃபேல காட்டுறாங்க. நம்மளோட போன், நம்ம பேன், அவனோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்க. நம்ம போன் பண்ண எடிட்டிங் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கும்போது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பேனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அவன் அந்த காலை பார்த்துட்டு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ அவளை டேக் கேர் பண்ணிக்கோ, மீதி இருக்க எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு மெயில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பார்த்தா அவன் அங்கேருந்து போனதுக்கு பின்னாடி நம்மளோட பேன் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. நம்மளோட போன் என்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் பாரில் காட்டுறாங்க.
பார்லையுமே நம்மளோட பேன் கண்டினியூவாக அழுதுகிட்டே தான் இருக்கா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை எப்படியெல்லாம் சீட் பண்ணா, எப்படியெல்லாம் ஏமாத்தினா அப்படிங்கிற மொத்த ஸ்டோரியும் ரொம்பவே கோவமாக நம்மளோட போன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு இவனோட ஃபோனை நான் சார்ஜ் பண்ண வாங்கும்போது இவன் வேறு ஒரு பொண்ணு கூட இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் நான் பார்த்தேன். இவன் அந்த பொண்ணு கூட தினம் தினம் பேசுகிறான், தினம் தினம் சேட் பண்ணுறான். அந்த பொண்ணு கூட அவுட்டிங் போக கூட பிளான் பண்ணியிருக்கான். ஆனால் நான் ஒரு சரியான பைத்தியக்காரி. இவன் தான் என்னோடய லைஃப்னு நினச்சி இவன் பின்னாடி லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு என்னோடய லைஃப் டைமே நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான். நம்மளோட போன், தயவு செஞ்சு அழாதீங்க ப்ரொஃபஸர், இதுக்கு மேலே நீங்கள் குடிக்காதீங்க, ஆல்ரெடி நீங்கள் நிறைய குடிச்சிட்டீங்க, உங்களோட மற்ற ஆர்டர்ஸை நான் கேன்சல் பண்ணிட்டு வரேன், நம்ம 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்காக போகிறான். இவன் அங்கேருந்து போன கேப்பில் இன்னொரு பையன் வந்து நம்மளோட பேனை அப்ரோச் பண்ணுறான். பார்த்தா நம்மளோட போன் டக்குன்னு வந்துட்டு, நீ உன் வேலையை பாரு, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவளை ட்ராப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா போகலாம் பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேனை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் சீன் நம்ம பேனோட வீட்டில் காட்டுறாங்க. நம்மளோட போன் பேனை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். இவன் அங்கேருந்து கிளம்புறதை பார்த்து நம்மளோட பேன் இன்னுமே கோவப்பட்டு அழ ஆரம்பிக்கிறா. நீயும் போகிறல, நீயும் என்னை தனியாக விட்டுட்டு போகிறல, அப்போ எல்லாரும் போங்க, நான் தனியாகவே இருந்துப்பேன், என்ன நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. நம்மளோட போன் இவன் அழறதை பார்த்துட்டு நம்ம பேன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறான். நம்மளோட போன் நம்மளோட பேன் அவளோட ப்ரொஃபஸர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி இவனை ரொம்பவே மரியாதையாக சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், வாங்க போங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். பட் அவள் இந்த லைனை சொல்லும்போது ரொம்பவே உரிமையாக அவளோட காதலிக்கிட்ட பேசுகிற மாதிரி, நீ ஆசைப்பட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் அவன் கூட இருப்பேன் பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல நம்மளோட பேன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அப்படியே நம்ம போன் கிட்ட வரா. இவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வராங்க. நம்மளோட டேரக்டர் இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு அப்படியே தொடரும்னு போட்டுட்டாரு. இதனோட கண்டினியூவேஷனை நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். இதனோட நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பை அண்ட் டேக் கேர். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பாய்.